Hi all. இந்த வீடியோல நம்ம யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த பேப்பர் வந்து செம் 4ல வருது. இதுல கேட்கப்பட்ட MCQs மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் வேர்ல்ட் யோகா டே அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் பி ஜூன் 21. எந்த நாள் உலக யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது வந்து ஜூன் 21. வாட் ஆர் த 5 எலமெண்ட்ஸ் இன் யோகான்னு கேட்குறாங்க. சி ஆப்ஷன் தான் வரும். எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஆகாஷ். யோகாவில் உள்ள 5 கூறுகள் கேட்குறாங்க. அது என்ன வரும்னா பூமி, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாஷ். நெக்ஸ்ட், ஹவு மெனி கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் பிரெத் ஷுட் யூ டூ ஃபார் ஈச் சைக்கிள் ஆஃப் CPR அப்படின்னு கேட்குறாங்க. 30 கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் 2 பிரெத்ஸ். ஸோ சி ஆப்ஷன் தான் வரும். இங்கே வந்து 30 அழுத்தங்கள் நீங்கள் கொடுக்கணும், 2 சுவாசங்கள் கொடுக்கணும். CPRின் ஒவ்வொரு சுழற்சிக்கும் எத்தனை அழுத்தங்கள் மற்றும் சுவாசங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இ ஆப்ஷன். நெக்ஸ்ட், the first case of novel coronavirus was identified in கேட்குறாங்க. it was identified in Wuhan, Hubei. இந்த இடம் wuhan ஹுபேல தான் வந்து அது ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. புதிய கொரோனா வைரஸ் முதலில் டேஷில் அடையாளம் காணப்பட்டது. ஸோ இது 4th கொஷின். 5th கொஷின் போயிடலாம். a rich source of potassium is found in. ஸோ எதில் வந்து இருக்குன்னு பார்த்தாங்கன்னா பனானால தான் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஏ ஆப்ஷன் தான் வரும். ஸோ பொட்டாசியம் நிறைந்த உணவு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின்ஸ். a rich source of potassium ஃபர்ஸ்ட் கேட்டது. ஸோ இட் இஸ் இன் பனானா. டோன்ட் ஃபர்கெட் இட். வாழைப்பழம், பொட்டாசியம் நிறைந்த உணவு வந்து வாழைப்பழம். நெக்ஸ்ட், ஹவு மெனி கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் பர்த் ஷுட் யூ டூ ஃபார் ஈச் சைக்கிள் ஆஃப் CPRன்னு கேட்குறாங்க. இட் இஸ் சி 30 கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் 2 பிரெத்ஸ். 30 அழுத்தங்கள் அப்புறம் 2 சுவாசங்கள். CPRின் ஒவ்வொரு சுழற்சிக்கும் எத்தனை அழுத்தங்கள் மற்றும் சுவாசங்களை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட், பிரீத்திங் இன்க்ளூட்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் இன்ஹேலிங். மற்றது எதுவும் வராது, உள்ளிழுத்தல் தான் வரும் கொடுத்துருக்கிறதுல. சுவாசம் டேஷ் என்ற செயலை உள்ளடக்கியது இன்ஹேலிங் அப்படின்றது. இதே எக்ஸேலிங் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 4th கொஷின். விச் சாக்ரட் ஹிந்து டெக்ஸ்ட் இன்ட்ரடியூசஸ் த கான்செப்ட் ஆஃப் யோகா அஸ் அ பாத் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் பகவத்கீதால தான் சொல்லியிருக்காங்க. எந்த புனிதமான இந்து நூல் யோகா என்பது ஆன்மீக அறிவொளிக்கான பாதை என்று அறிமுகப்படுத்தியது? எந்த நூல் இஸ் பகவத்கீதை. சி தான் வரும். நெக்ஸ்ட், எய்ட்ஸ் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீசஸ்ன்னு கேட்குறாங்க. இட் இஸ் அக்வயர்ட் இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். மற்றது எதுவும் வராது. அப்நார்மல், டிஃபார்மிட்டின்னு இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சி தான் வரும். எய்ட்ஸ் என்பது பின்வரும் எந்த நோய்களின் சுருங்கிய வடிவமாகும்னு கேட்குறாங்க. இட் இஸ் அக்வயர்ட் இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். சி. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் போயிடலாம். யோகா மீன்ஸ் யூனியன், ஒற்றுமை. ஸோ பி ஆப்ஷன் தான் வரும். யோகா என்றால் ஒற்றுமை. நெக்ஸ்ட், த எய்ம் ஆஃப் யோகா இஸ் த செப்பரேஷன் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. புருஷா அண்ட் பிரகிருதி மற்றும் பிரகிருதி. யோகாவின் நோக்கம் என்பது இவற்றை பிரிப்பதாகும். எதுனா இது ரெண்டையும். நெக்ஸ்ட், த பிரைமரி ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் த ஸ்டடி குரூப் கன்சர்னிங் சைல்ட் ஹெல்த் இன் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் பி பீரியாடிக் ஹெல்த் கேர் டு ரெடியூஸ் சைல்ட் மார்டாலிட்டி. அது பண்ணணும். தொடக்க பள்ளி கல்வியில் குழந்தை ஆரோக்கியம் குறித்து ஆய்வு குழுவின் முதன்மை பரிந்துரை டேஷ் ஆகும். என்ன பரிந்துரைக்கணும்னா குழந்தை இறப்பை குறைக்க காலமுறை சுகாதார பராமரிப்பு அது வந்து வேணும் கண்டிப்பா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்ட்ரெயின் இன் அத்லெட்டிக் இன்ஜுரி. எதை நம்ம வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸை ஏற்படுறதுனால நம்ம ஸ்ட்ரெயின் அப்படின்ற வேர்டை வச்சு சொல்லுவோம். பின்வருவனவற்றில் எது தடகள காயத்தில் திரிபு என அழைக்கப்படுகிறது? ஸோ தசைகளில் ஏற்படுறது. இன் நாக் அவுட் டோர்னமெண்ட் the team once defeated is eliminated from the tournament. அதுதான் நாக் அவுட். ஸோ இதில் தோல்வி அடைந்த அணி போட்டியிலிருந்து வெளியேற்றப்படும். அவங்க திருப்பி போட்டியிடவே முடியாது. அதுதான் நாக் அவுட் டோர்னமெண்ட். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரணும் அப்படின்னா. ஸோ தேங்க்யூ ஆல். ஹாப்பி லேர்னிங்.